நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை நகரம் ஒரு மாலை நேரம். எஸ்பிளனேடும் பிராட்வேயும் சந்திக்கும் இடத்தில் கந்தசாமி பிள்ளை வீடு திரும்புவதற்காக நின்று கொண்டிருக்கிறார். அவரிடம் ஒருவர் வந்து திருவல்லிக்கேணிக்கு செல்லும் வழி குறித்து கேட்கிறார். கந்தசாமி பிள்ளை டிராமில் போகலாம். டிராம் என்பது அந்த காலத்தில் பயன்பாட்டில் இருந்த ஒரு போக்குவரத்து சாதனம். இன்றைக்கும் கல்கத்தாவில் பல ஐரோப்பிய நாடுகளில் பயன்பாட்டில் இருக்கிறது. அந்த டிராமில் போகலாம். இல்லை என்றால் பஸ்ஸில் போகலாம். இல்லை என்றால் திருவல்லிக்கேணிக்கு வழி கேட்டுக்கொண்டே நடந்தும் செல்லலாம். மதுரைக்கு வழி வாயில் என்று பதில் சொல்கிறார். வந்தவர், நான் மதுரைக்கா வழி கேட்டேன், திருவல்லிக்கேணிக்கு தானே வழி கேட்டேன் என்று சொல்கிறார். இருவரும் சிரித்து விடுகிறார்கள். பிறகு அவர்களுக்கிடையே அறிமுகம் ஏற்படுகிறது. வந்தவர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கிறார். தண்ணீர் கிடைக்காது, வேண்டுமென்றால் காஃபி சாப்பிடலாம் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட வந்தவரிடம் குடித்த காஃபிக்கு கொடுப்பதற்கு காசு இருக்கிறதோ என்னவோ என்ற ஒரு ஐயம். யாரோடும் துணிந்து காஃபி சாப்பிட செல்கிற பழக்கம் உடையவர் கந்தசாமி பிள்ளை. துணிச்சல் இல்லை என்றால் துன்பம்தான் என்பது அவருடைய சித்தாந்தம். ஆகவே துணிந்து அவரோடு செல்கிறார். இருவரும் ஒரு பெரிய உணவு விடுதிக்கு செல்கிறார்கள். அங்கே சுத்தம், சுகாதாரத்துறை, கப் காப்பிகளா, 2 கப்புகள் காஃபியா, கொசுவும் ஈயும் மனிதர்களை கொல்ல வந்த ராட்சர்கள் என்று சுகாதாரத்தை சொல்வது குறித்து இப்படியெல்லாம் பல உரையாடல்கள் நிகழ்கின்றன. வந்தவர் மேஜையில் சிந்தியிருந்த காஃபியின் மீது உட்கார்ந்திருந்த ஈயை பிடிப்பதற்கு முயற்சிக்கிறார். அது பறந்து விடுகிறது. வந்தவரின் கைகளில் காஃபி ஒட்டிக்கொள்கிறது. சுகாதாரத்தை பற்றி பேசிய கந்தசாமி பிள்ளை மேஜைக்கு கீழே கை கழுவி விடுமாறு வந்தவரிடம் அறிவுரை கூறுகிறார். பிறகு காஃபி வருகிறது. காஃபியில் சிக்கரி கலந்திருப்பதை பற்றி, கலப்படம் பற்றி கந்தசாமி பிள்ளை கருத்துரைக்கிறார். கல்லாப்பெட்டியில் வந்தவர் 2 கப் காப்பிகளுக்காக 100 ரூபாயை கொடுக்கிறார். கல்லாப்பெட்டிக்காரர் சில்லறைக்காக முணங்கிவிட்டு கொடுக்கிறார். பாக்கியை கொடுக்கிறார். அதிலே ஒரு 10 ரூபாய் கள்ளநோட்டு இருப்பதை வந்தவர் அறிந்திருந்து கிழித்தெறிகிறார். இவ்வாறாக அவர்கள் போலியும் அசலுமான ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டு வெளியே வருகிறார்கள். பிறகு திருவல்லிக்கேணிக்கு டிராமில் போகலாமே, வந்தவரிடம் பணம் முழுகுகிறது அல்லவா என்ற யோசனையை கந்தசாமி முன்வைக்கிறார். டிராம் என்றால் எனக்கு தலை சுற்றும், ஆகவே நடந்து செல்லலாம் என்கிறார் வந்தவர். இல்லை, வேண்டாம், நாம் கைரிக்ஷாவில், மனிதர்கள் இருக்கும் ஒரு கைரிக்ஷாவில் செல்லலாம் என்று சொல்கிறார். நரவாகனம் சலாக்கியம் என்று வந்தவர் சொல்ல இருவரும் அதில் ஏறி பயணப்படுகிறார்கள். போகும் வழியில் அறிமுகம் நிகழ்கிறது. கந்தசாமி பிள்ளை தான் ஒரு வைத்தியர் என்றும் ஒரு வைத்திய இதழ் நடத்துவதாகவும் 17 ஆண்டு காலம் அவற்றையெல்லாம் தொகுத்து வைத்திருப்பதாகவும், ஆயுட்சந்தா 25 ரூபாய் என்றும் தனது வாழ்க்கையை பற்றி எடுத்துரைக்கிறார். வந்தவர் ஆயுட்சந்தா என்றால் எனது ஆயுட்சந்தாவா, உமது ஆயுட்சந்தாவா, பத்திரிகையின் ஆயுட்சந்தாவா என்று கேட்கிறார். உமது ஆயுட்சந்தா வேண்டுமென்றால் இருக்கலாம்,
பத்திரிகை தொடர்ந்து வரும், அதற்கான ஏற்பாடுகளை நான் செய்திருக்கிறேன் என்று பெருமையாக சொல்கிறார் கந்தசாமி பிள்ளை. இவ்வாறு அவர்கள் பேசிக்கொண்டே செல்கிறார்கள். நீங்கள் எங்கே செல்ல வேண்டும், யாரை பார்க்க வேண்டும் திருவல்லிக்கேணியில் என்று கந்தசாமி பிள்ளை கேட்கிறார். வந்தவர் கந்தசாமி பிள்ளையின் முகவரியை சொல்கிறார். அப்படியால் நீங்கள் என்னை பார்க்க வந்திருக்கிறீர்கள் போல் இருக்கிறதே, நீங்கள் யார் என்று கேட்கிறார். வந்தவர் நான் கடவுள் என்று சொல்கிறார். நான் பூமியை பார்ப்பதற்காக வந்திருக்கிறேன், பூலோக வாழ்க்கையை உம்மோடு 2 நாட்கள் தங்கியிருந்து அனுபவிக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். நீர் என்னிடம் கடவுள் என்று சொன்னதை பற்றி ஒன்றுமில்லை. வீட்டில் வந்து என் வீட்டுக்காரிடம் அவ்வாறு சொல்லிவிட்டால் அவள் என்னை பைத்தியக்காரன் என்று நினைத்துவிடக்கூடும் என்று சொல்லிவிடுகிறார் கந்தசாமி பிள்ளை. அப்படியானால் எவ்வாறு சொல்லிக் கொள்வது, என்ன பெயர் சொல்வது என்று திட்டமிடப்படுகிறது. அம்மையப்பன் என்று உங்கள் பெயர் அல்லவா என்று கேட்கிறார் கந்தசாமி பிள்ளை. இல்லை, பரமசிவம், பழைய பரமசிவம் என்று சொல்லிக் கொள்ளலாம். எனது தந்தை என்று சொல்லலாமா என்று கேட்கிறார் கந்தசாமி பிள்ளை. இல்லை, உமக்கு பெரியப்பா என்று சொல்லும். ஏன், தந்தை என்று சொன்னால் உமது சொத்தில் நான் வாரிசுரிமை கேட்டுவிடுவேன் என்று பயமா என்று கேலியாக கேட்கிறார் கந்தசாமி பிள்ளை. சரி, உமக்கு எவ்வளவுதான் சொத்து இருக்கிறது என்று கேட்கிறார். பிரபஞ்சமே எனது சொத்து என்கிறார் கடவுள். அவ்வளவு சொத்து எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுகிறார். இதற்கு இடையிலே தனது சிவபெருமான் என்கிற உருவத்தை காட்டி ஏதாவது வரம் வேண்டும் என்று கேட்கிறார் கடவுள். அப்பொழுது கந்தசாமி பிள்ளை சொல்கிறார், நீர் வரம் கொடுத்து விட்டு போய்விடுவீர், பிறகு ஒருவர் வந்து என் தலையை வாங்கி கொண்டு போய்விடுவார். கடவுள் வரம் கொடுத்து பூமியில் மகிழ்ச்சியாக நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் என்று யாராவது உண்டா என்று கேட்கிறார். இப்படியாக பல்வேறு சிந்தனை போக்குகளை கிளறுகிற உரையாடல் இருவருக்கு மத்தியில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. வீட்டிற்குள் சென்றால் கந்தசாமி பிள்ளையின் ஒரு குழந்தை ஓடி வந்து அவரது கால்களை கட்டிப்பிடிக்கிறது. கடவுள் உமது குழந்தையா என்று கேட்கிறார். ஆம் என்று சொல்லிவிட்டு சமீபத்தில் தான் பிறந்த கறிவேப்பிலை கொழுந்து என்கிறார் கந்தசாமி பிள்ளை. அவர் சொல்கிற விதத்தில் இங்கே சிவபெருமான் பிள்ளைக்கறி செப்பு கேட்டு விடுவாரோ என்ற அச்சம் துடிப்பதாக அந்த கதையில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுள் சொல்கிறார், இல்லை இல்லை, இப்பொழுது நான் சைவமாக மாறி வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று சொல்கிறார். பிறகு குழந்தை அவரோடு ஒட்டிக்கொள்கிறது. அவரது கருநீலமணி குண்டை பார்த்து அது நவாப் பழம் என்று சொல்லி விளையாடுகிறது. இப்படியெல்லாம் அந்த கதை போகிறது. பிறகு மறுநாள் குழந்தையும் சிவபெருமானும் சென்னை நகரை சுற்றி பார்க்க கிளம்பி விடுகிறார்கள். தனது பத்திரிகைக்கு ஏதாவது சந்தா வரும், ஒரு மணி ஆர்டர் வரும் என்று காத்து கொண்டிருக்கிற கந்தசாமி பிள்ளை வரவில்லை என்று தெரிந்ததும் ஆயுள் சந்தா கடவுளிடம் கிழித்துவிட வேண்டுதான் என்று முடிவெடுத்துக் கொள்கிறார். ஏற்கனவே நடந்த உரையாடலின் போது நீர் எத்தனை பேருக்கு வேட்டு வைத்திருப்பீர் என்று கடவுள் கேட்டிருப்பார். அதற்கு கந்தசாமி பிள்ளை, அதுதான் வைத்திய நுணுக்கம், நோயாளியும் பாதிக்கப்படக்கூடாது, நோயும் திருந்துவிடக்கூடாது, அதுதான் வைத்தியம் செய்கிற முறை என்று சொல்லியிருப்பார். இப்பொழுது ஆயுள் சந்தா அவரிடம் போட்டு விடலாம் என்கிற முடிவோடு இவர் காத்துக் கொண்டிருக்கிற பொழுது குழந்தையும் சிவபெருமானும் கடைக்கு திரும்பி வந்து விடுவார்கள். வந்தவரிடம் இவர் ஆயுள் சந்தா உமக்கு நான் ரசீது போட்டு விட்டேன் என்று சொல்லுவார். சரி, தந்து விடுகிறேன் என்று கொடுத்து விடுவார். பாக்கி ஒரு 50 ரூபாய் தான் இருக்கிறது. இந்த 50 ரூபாயை வைத்துக்கொண்டு எவ்வாறு நாட்களை கடத்துவீர் என்று கேட்ட கந்தசாமி பிள்ளை, வேண்டுமானால் வைத்தியம் செய்து பணம் சம்பாதியுங்களேன் என்று யோசனை சொல்கிறார். உமக்கு போட்டியாக வருவதற்கு நான் விரும்பவில்லை என்று கடவுள் சொல்லிவிடுகிறார். அப்படியானால் ஏதாவது சித்தாந்த உபன்யாசங்கள் செய்யலாமே என்று மாற்று யோசனையை கந்தசாமி பிள்ளை முன்வைக்கிறார். அது பிழைக்கிற வழியாக தெரியவில்லையே என்று கடவுள் மறுத்து விடுகிறார். எனக்கு தெரிந்த கலை கூத்து இருக்கிறது, அதை வைத்து பிழைத்துக் கொள்ளலாம் என்று கருதுகிறேன்.
எமது கூத்தை நடத்துவதற்கு ஏதாவது ஏற்பாடு செய்து தர முடியுமா என்று கடவுள் கேட்கிறார். எனக்கு தெரிந்த ஒரு சபா மண்டலத்தினுடைய செயலாளர் இருக்கிறார். அவரிடம் அழைத்துச் செல்கிறேன் என்று ஒரு ராகுபவரிடம் அழைத்துச் செல்கிறார். இவர்கள் இருவரோடு சேர்ந்து பார்வதி தேவியும் வந்து விடுகிறார். பார்வதி தேவி கண்டங்கருப்பாக இருப்பதை பார்த்ததும் அந்த ராகுபகதூர் சொல்லுகிறார், இப்படி நிறமாக இருந்தால் எப்படி மேடைகளை ஆட விடுவார்கள்? இதுவரைக்கும் ஆட வந்தவர்கள் எல்லோருடைய கண் மட்டும்தான் கருப்பாக இருக்கும், அவர்கள் எல்லாம் செக்கச்சிவந்த மேனியர் என்று சொல்கிறார். உடனே பார்வதி தேவி, உமது மண்டலியும் ஆச்சு சுண்டலியும் ஆச்சு என்று கோபப்படுகிறார். பிறகு அவரை தாஜா செய்து அமர்த்துகிறார்கள் கடவுளும் கந்தசாமி பிள்ளை. ஒரு சோதனை முயற்சியாக ஒரு நடனத்தை ராகுபகதூரின் வீட்டிலே நிகழ்த்தி காட்டுவதாக முடிவாகிறது. ஒரு அறையில் சென்று கடவுளும் பார்வதியும் தமது வழக்கமான ஆடைகளை மாற்றிவிட்டு நாட்டிய உடை அணிந்து கொண்டு வருகிறார்கள். அவர்களை பார்த்ததும் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார் ராகுபகதூர். ஏனென்றால் கடவுள் தனது இடையில் உண்மையான புலித்தோலை அணிந்திருக்கிறார். ஒரு உடம்பெங்கும் உண்மையான பாம்புகள் நெளிந்து கொண்டிருக்கின்றன. பதறிப்போன ராகுபகதூர், கலை என்றால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், நீர் என்னவென்றால் பாம்பு தோலையே உடித்து கொண்டு வருகிறீர், உடம்பெங்கும் பாம்புகளை சுற்றி கொண்டு வருகிறீர், அவற்றையெல்லாம் நீக்கிவிடும், பாம்பு போல ஆபரணம் அணியலாம், பட்டிலே புலி தோல் போல் செய்து அணிந்து கொள்ளலாம், அதுதான் கலை என்று சொல்லி உமக்கெல்லாம் வாய்ப்பு தர முடியாது என்று அனுப்பிவிடுகிறார். இவ்வளவுதான் பூலோகமா என்று நொந்து போகிறார் கடவுள். என்ன செய்வது? உமக்கு பிடித்தது எங்களுக்கு பிடிக்கவில்லை, எங்களுக்கு பிடித்தது உமக்கு பிடிக்கவில்லை என்று சொல்கிறார். பிறகு கடவுள் சொல்கிறார், உங்களோடெல்லாம் சேர்ந்து வாழ முடியாது, தூரத்திலிருந்து உங்களுக்கு வரம் கொடுக்கலாமே தவிர உங்களோடு வாழ்வது என்பது இயலாத காரியம் என்று சொல்கிறார். இப்படி ஒரு கதை. நான் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்பதற்காக அங்கங்கு சில நயங்களை மட்டும் தொட்டு காட்டியிருக்கிறேன். பல உரையாடல்கள் ஆழ்ந்த தத்துவ தெரிப்புகளும் சிந்தனை தூண்டுதல்களும் கொண்டவை. இவ்வாறு இந்த கதையை மிக அற்புதமாக எழுதியிருப்பார் புதுமைப்பித்தன் அவர்கள். தமிழுக்கு தனது சிறுகதையின் மூலமாக ஒரு புதிய உயர்ந்த அடையாளத்தை கொடுத்த பெருமை எழுத்தாளர் புதுமைப்பித்தன் அவர்களுக்கு உண்டு. அவருடைய வாழ்க்கை வரலாற்றை மிகச் சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகிறேன். புதுமைப்பித்தன் 1906ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி கடலூருக்கு அருகில் உள்ள திருப்பாதிரி புலியூர் என்கிற ஊரிலே பிறந்தார். அவருடைய தந்தையார் பெயர் சொக்கலிங்கம் பிள்ளை, அவருடைய தாயார் பெயர் பருவத்தம்மாள். புதுமைப்பித்தனை வாசித்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஐயம் ஏற்படலாம். அவர் கதையில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது நெல்லை தமிழ். அவர் கடலூர் அருகில் பிறந்தார் என்று சொல்கிறீர்களே என்று கேட்க தோன்றலாம். அவரது தந்தையார் சொக்கலிங்கம் பிள்ளை ஒரு வருவாய்த்துறை அதிகாரி. அவர் கடலூர் மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கிற பொழுதுதான் புதுமைப்பித்தன் பிறந்தார். புதுமைப்பித்தனுக்கு அவர்களது பெற்றோர் இட்ட பெயர் விருத்தாச்சலம் என்பது. இப்பொழுதும் உங்களுக்கு ஒரு ஐயம் ஏற்படலாம், விருத்தாச்சலம் என்கிற பெயருக்கும் திருநெல்வேலிக்கும் என்ன தொடர்பு என்று. திருநெல்வேலிக்கு தொடர்பு இருக்கிறதோ இல்லையோ, புதுமைப்பித்தன் குடும்பத்திற்கு ஒரு தொடர்பு இருந்தது. புதுமைப்பித்தனின் தாத்தாவின் தாத்தா உலகளந்த பெருமாள் என்பவர், அவரும் ஒரு வருவாய்த்துறை ஊழியர்தான். கரணமாக விருத்தாச்சலத்தில் பணிபுரிந்து வந்தார். அவரது பெயர் உலகளந்த பெருமாள் பிள்ளை என்பது அதை அன்றைக்கிருந்த ஆங்கிலேய அதிகாரியால் சொல்ல முடியவில்லை என்பதால்
வேலை பார்த்த ஊரின் பெயரையே அவருக்கு இட்டுவிட்டார். அந்த பெயரையே மனமகிழ்ச்சியோடு புதுமைப்பித்தனின் தாத்தாவும் ஏற்றுக்கொண்டார். இப்படி பரம்பரையை காப்பதற்காக விருத்தாச்சலம் என்கிற பெயரை தாங்கி வளர்ந்தார் புதுமைப்பித்தன். அவருக்கு 8 வயது நிகழ்கிற பொழுது அவருடைய தாயார் 1914ஆம் ஆண்டிலே இயற்கை எய்தினார்கள். அதற்கு பிறகு சொக்கலிங்கம் பிள்ளை வேறொரு திருமணம் செய்து கொண்டார். பள்ளிப்படிப்பு என்று பார்த்தால் தந்தையார் அரசு ஊழியர் என்பதால் அங்குமிங்குமாக பணி மாற்றங்கள் பெற்று சென்றதால் செஞ்சி, திண்டிவனம், கள்ளக்குறிச்சி என்கிற ஊர்களில் அவருடைய ஆரம்ப கல்வி நடைபெற்றது. தந்தையாரது ஓய்விற்கு பிறகு திருநெல்வேலி திரும்பிய பிறகு யோவான் ஸ்தாபன பள்ளி என்கிற கல்வி நிறுவனத்தில் தனது கல்வியை தொடர்ந்த புதுமைப்பித்தன் அவர்கள் பிறகு கல்லூரி படிப்பிற்காக இந்து கல்லூரிக்கும் சென்றார். அவர் ஒன்றும் நல்ல மாணவர் கிடையாது. கல்லூரி பருவம் வருந்ததை ஒட்டி நிறைய படிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவையெல்லாம் பாட புத்தகங்கள் அல்ல, இலக்கிய நூல்கள், நாவல்கள். இவ்வாறாக அவர் இரவெல்லாம் விடிய விடிய படிப்பதை பார்த்த தந்தையார், பரவாயில்லை, நமது பையன் நன்கு படிக்கிறார், ஒரு அரசு வேலைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்று மகிழ்ச்சியோடு இருந்தார். ஆனால் அன்றைக்கு இருந்த உச்சபட்ச வரம்பு வயது அரசு வேலையில் சேருவதற்கு 25. அந்த 25 நடக்கிற பொழுது புதுமைப்பித்தன் இந்து கல்லூரியில் பயின்று கொண்டிருந்தார். இந்து கல்லூரி நமக்கு பாரதியாரையும் நினைவுபடுத்துகிற ஒரு கல்வி நிறுவனம். அங்குதான் பாரதி உயர்நிலை கல்வி பயின்றார். பிறகு அரசு வேலை கிடைக்காது என்கிற சூழலில் புதுமைப்பித்தனை விருத்தாச்சலத்தை ஒரு வழக்குரைஞராக ஆக்கிவிட வேண்டும் என்று அவர் தந்தையார் விரும்பினார். வழக்குரைஞர் ஆக்குவது என்கிற நிபந்தனையோடு ஒரு திருமண பந்தத்தை தேடினார். திருவனந்தபுரத்தை சார்ந்த சுப்பிரமணிய பிள்ளை என்பவருடைய மகளாகிய கமலாம்பாள் என்பவரை புதுமைப்பித்தன் 1931 ஜூலையில் திருமணம் செய்து கொண்டார். கமலம்பாள் கணவனுக்கேற்ற மனைவியாக விளங்கினார். அவரை அந்த காலத்து மரபுகளுக்கு மீறி புதுமைப்பித்தன் கொண்டாடினார். அவர் கமலாம்பரிடம் தனக்கு பிடித்த ஒரு அவயமாக சொன்னது கண்களைத்தான். அதனால்தான் கண்ணா என்று அழைப்பதும் கண்ணாள் என்று எழுதுவதுமாக ஒரு பழக்கம் அவரிடம் ஏற்பட்டது. இவர்கள் மனமொத்த தம்பதிகளாக இருந்தாலும் கூட புதுமைப்பித்தனுக்கு நிரந்தர வருமானம் என்று எதுவுமே இல்லை. இந்த சூழலில் சிற்றன்னையும் சொக்கலிங்கம் பிள்ளையும் அவருக்கு நிறைய தொல்லைகள் கொடுத்தார்கள். வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் வந்தது. ஒரு நாள் கோபத்தோடு வெளியேறிய புதுமைப்பித்தனும் அவரது மனைவியும் பாளையங்கோட்டையில் இருந்த அவரது சித்தப்பா வீட்டில் தங்கினார்கள். பிறகு அங்கிருந்தும் கிளம்பி மதுரை, திண்டுக்கல் என்ற உறவினர்கள் வீட்டிலே இருந்துவிட்டு ஒரு கட்டத்தில் எங்குமே தொடர்ந்து இருக்க முடியாத சூழலில் திருவனந்தபுரத்திற்கு கமலம்பாவளை அனுப்பிவிட்டு புதுமைப்பித்தன் சென்னைக்கு வந்தார். இதற்கு இடையில் சென்னையிலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த காந்தி, மணிக்கொடி ஆகிய பத்திரிகைகளுக்கு நிறைய எழுதி அனுப்பியிருந்தார் புதுமைப்பித்தன். அவருடைய எழுத்து, அவர் பார்க்கிற புதிய கோணம், அவர் எழுத்தில் இருந்த அக்கினி வேகம் பலரையும் ஈர்த்தது. பலரிடம் அவருக்கு ஈடுபாடை உண்டாக்கியது. அப்படி அவர் மீது ஒரு இலக்கிய ரீதியாக மதிப்பு கொண்டவர் வாரா. அவரது படைப்புகள் குறித்து அவர் எழுதுகிற கடிதங்களுக்கு புதுமைப்பித்தன் பதில் எழுதுவார். இவ்வாறாக இருவரிடமிடையே கடித உறவு பரிணமித்து வந்தது. தான் ஒரு நாள் சென்னைக்கு வர இருப்பதாக புதுமைப்பித்தன் எழுதும் போதெல்லாம் வாரா எழுத்தை நம்பி இங்கு வந்து வாழ்ந்துவிட முடியாது என்று எச்சரித்து கடிதம் எழுதி கொண்டே இருப்பார். ஆனாலும் கூட
புதுமைப்பித்தன் ஒரு நாள் திடுதப்பென்று சென்னையில் வந்து இறங்கிவிட்டார். வேறு வழியில்லாமல் வந்தவருக்கு வாரா ஒரு 2 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டு வாருங்கள் என்று அனுப்பி வைத்தார். ஆனால் புதுமைப்பித்தனோ பழைய புத்தக கடைக்கு சென்று மாப்பசான் கதைகள் என்ற ஒரு புத்தகத்தையும் ஸ்பென்சர் சுருட்டு ஒன்றையும் வாங்கி கொண்டு வந்து சாப்பிட்டீர்களா என்ற கேள்விக்கு ஒரு புன்னகையை பதிலாக வீசிவிட்டு சுருட்டை பற்ற வைத்துக் கொண்டு புத்தகத்தை படிக்க ஆரம்பித்து விட்டார் என்று வாரா எழுதுகிறார். பிறகு அவருடைய இலக்கிய பணி ஏழ்மையோடு தொடர்கிறது. இந்த சூழலில் காரைக்குடியில் ராயசோ அவர்கள் பொறுப்பில் ஊழியர் என்ற பத்திரிகை வருகிறது. அதற்கு ஒரு துணை ஆசிரியர் வேண்டும் என்கிற தகவல் கிடைத்து புதுமைப்பித்தன் காரைக்குடி வருகிறார். அங்கிருந்து ஊழியனில் பங்களிக்கிறார். ஊழியனில் அவருடைய அகலியை கதை, தேக்கமரக்கன்றுகள் போன்ற கதைகள் அதிலே வெளிவந்திருக்கின்றன. பிறகு இங்கும் பிணக்கு. அந்த பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக இருந்த கதைப்பிரிவை பார்த்த இசக்கி முத்துசிவம் என்பவருக்கும் அவருக்கும் பிணக்கு அதிகமாகி பணியில் தொடர முடியாமல் புதுமைப்பித்தன் மீண்டும் சென்னை திரும்புகிறார். சென்னையில் மணிக்கொடியில் அவருடைய பத்திரிகைகள் அவருடைய படைப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் வருமானம் என்று பார்த்தால் ஒன்றும் சொல்லிக் கொள்கிற மாதிரி இல்லை என்ற ஏழ்மை சூழல். அப்பொழுது மணிக்கொடி சார்பாக நவயுக பிரசுராலயம் என்கிற ஒரு பதிப்பகம் தொடங்கப்படுகிறது. அதன் வழியாக புதுமைப்பித்தனின் எழுத்துக்கள் நூல்களாக வெளிவந்து வரவேற்பை பெறுகின்றன. தமிழகத்தில் முதலாக நூலின் தலைப்பாக ஒரு எழுத்தாளரின் பெயர் இடம்பெற்ற பெருமை புதுமைப்பித்தனுக்கு உண்டு. புதுமைப்பித்தன் சிறுகதைகள் என்ற நூல் வெளிவருகிறது. அதுபோல உலகத்து சிறுகதைகள், நாசகார கும்பல், பக்த குசேலா என்கிற நாடகம், கப்சித்தர்பார், ஜடாமுனி என்று ஹிட்லரையும் முசோலினியும் அறிமுகப்படுத்துகிற வரலாற்று நூல்கள் என்றெல்லாம் புதுமைப்பித்தனின் படைப்புகள் வந்து தமிழகம் எங்கும் அவருக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி தருகின்றன. பலரும் இலக்கிய வாசகர்கள் பலரும் அறிந்த பெயராகிறது புதுமைப்பித்தன். இந்த சூழலில் மணிக்கொடி வீழ்ந்து விடுகிறது. மணிக்கொடியில் பங்கேற்ற பலரும் பல்வேறு பத்திரிகைகளுக்கு இடம்பெறுகிறார்கள். மணிக்கொடியை பொறுப்பாக நடத்திய ஸ்டாலின் சீனிவாசன் என்பவர் மும்பையிலிருந்து வந்து கொண்டிருந்த அன்றைக்கு பாம்பே ஸ்டாண்டர்ட் என்ற பத்திரிகைக்கு பணியாற்றச் செல்கிறார். டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணிக்கு செல்கிறார். வாரா இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருந்த வீரகேசரி பத்திரிகைக்கு செல்கிறார். இப்படி ஆளுக்கு ஒரு பக்கம் சென்ற பிறகு மணிக்கொடி மிகவும் தயங்கிதான் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை தேவைகளுக்காக புதுமைப்பித்தன் இலங்கைக்கு வீரகேசரியில் பணியாற்ற செல்ல இருப்பதை அறிந்த டி.எஸ். சொக்கலிங்கம் தினமணிக்கு அழைக்கிறார். 1936 43 வரை 7 ஆண்டு காலம் தினமணியில் பணியாற்றுகிறார் புதுமைப்பித்தன். ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கிற ஒரு பணி. ஆனால் அதிலும் கூட ஒரு மோதல் ஏற்பட்டு டி.எஸ். சொக்கலிங்கம் அவர்கள் வெளியேறுகிற பொழுது புதுமைப்பித்தனும் கூடவே வெளிவந்து பிறகு தினசரி என்கிற ஒரு பத்திரிகை டி.எஸ். சொக்கலிங்கம் தொடங்க அதில் பணியாற்றுகிறார். அப்பொழுதும் கூட ஒரு பெரிய பொருளாதார மாற்றம் இல்லை என்றாலும் கூட ஓரளவுக்கு வாழ்க்கை தடையில்லாமல் ஓடுகிற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதற்கிடையில் மணிக்கொடியில் பணியாற்றிய மணிக்கொடியோடு தொடர்புடைய சிலர் திரைத்துறையில் புகுந்து கொள்கிறார்கள். அந்த அடிப்படையில் புதுமைப்பித்தனுக்கும் திரைத்துறைக்கு செல்ல வேண்டிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. தனக்கு ஒரு மனைவியும் குழந்தையும் இருப்பதால் அந்த திரைத்தொழிலை ஏற்க வேண்டிதான் என்கிற மனப்பான்மையோடு புதுமைப்பித்தன் ஜெமினியின் அவை படத்திற்கு
வசனம் எழுதச் செல்கிறார். அவர் எழுதிய உரையாடல் அந்த படத்தில் இடம்பெறவில்லை என்றாலும் கூட அவருக்கு திரைத்துறையில் ஒரு மதிப்பு ஏற்படுகிறது. பிறகு காமவல்லி என்கிற ஒரு படம் வருகிறது. இப்பொழுது அவருடைய பொருளாதார நிலை நன்கு மேம்படுகிறது. ஆனால் கிடைத்த பணத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டிய சிந்தனையோ சாமர்த்தியமோ இல்லாத புதுமை பித்தனிடம் அந்த பணம் வந்த வேகத்திலேயே கரைந்து விடுகிறது. அப்பொழுதுதான் அவர் பட்டும் சேலையுமாக கமலாம்பாளுக்கு எடுத்ததாகவும் குழந்தை தினகரிக்கு பதக்கம் செய்ததாகவும் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆனால் திரைத்துறை நண்பர்களின் சேர்க்கையின் காரணமாக தானே ஒரு படம் எடுக்கலாம் என்பதற்காக தனது தாயார் பர்வதத்தம்மாள் பெயரில் பர்வதகுமாரி புரொடக்ஷன்ஸ் என்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குகிறார். அதிலிருந்து ஒரு படமும் வெளிவரவில்லை. ஆனாலும் கூட ஒரு அகலக்கால் வைக்கிற முயற்சியாக இருக்கிறது. அதே போல இலக்கியத்திற்காக சோதனை என்கிற பெயரில் ஒரு ஏடு நடத்த வேண்டும் என்கிற ஆசையும் அவருக்கு ஏற்படுகிறது. அதுவும் கைகூடவில்லை. இவ்வாறு திரைத்துறையில் ஈடுபட்ட அவர் அதிகமாக பணம் சம்பாதித்தும் அதை காப்பாற்றிக் கொள்ளும் சிந்தனையோ வழிமுறையோ தெரியாதவராக இழந்துவிட்டு மீண்டும் நெருக்கடிக்கு ஆளாகிற பொழுது தியாகராஜ பாதர் அவர்கள் தான் எடுக்கவிருந்த ராஜமுக்தி என்கிற படத்திற்கு புதுமைப்பித்தனை வசனம் எழுதுவதற்காக புனேக்கு அழைத்துச் சென்றார். ஏற்கனவே அதிகமாக குடித்த சிகரெட்டு சுருட்டின் காரணமாக டிபி என்கிற காச நோய்க்கு ஆளாகியிருந்த புதுமைப்பித்தன் 48 புனேயில் இருக்கிற பொழுது மிகுந்த நோயின் பாதிப்புக்கு ஆளாகிறார். அப்பொழுது காந்தி சுடப்பட்டு இறக்கிறார். அதையெல்லாம் குறித்து அவர் தனது கடிதங்களிலே குறிப்பிட்டிருக்கிறார். காந்தியின் மீது அவர் கொண்டிருந்த அபிமானம், காந்தியின் இறப்பு மக்களிடம் ஏற்படுத்திய தாக்கம், புனே நகரமே சோகத்தில் ஆழ்ந்தது குறித்தெல்லாம் அவர் தனது கடிதங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். உடல்நலம் மிகச் சீரழிந்த பிறகு பெங்களூரில் மருத்துவத்திற்கு சென்று அங்கு மருத்துவரால் கைவிடப்படுகிறார். வேறு வழியில்லாமல் திருவனந்தபுரத்திற்கு மனைவியின் வீட்டுக்கு திரும்புகிற அவர் 30/6/1948 அன்று இயற்கை எழுதுகிறார். இடையில் தனது பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எதுவும் பலிதமாகவில்லை. மிகுந்த வறுமையில் உடல் நலிவுற்று ஒரு தமிழ் சிறுகதைக்கு ஒரு உலக தழுவிய அங்கீகாரத்தை வாங்கி தந்த புதுமைப்பித்தன் அவர்கள் இறந்து போகிறார். புதுமைப்பித்தன் இல்லை என்றால், புதுமைப்பித்தன் எழுத வரவில்லை என்றால், தமிழில் சிறுகதை என்கிற ஒரு இலக்கிய வடிவம் இவ்வளவு செழிப்பும் வளமையும் அடைந்திருக்குமா என்பது ஐயத்திற்குரியதுதான். கு. அழகிரிசாமி அவர்கள் இதை மிக நன்றாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார். 20ஆம் நூற்றாண்டு தமிழை தூக்கி நிறுத்தியவர்கள் பாரதியாரும் புதுமைப்பித்தன். பாரதியாருக்கு முன்னால் கவிதை என்கிற வடிவம் இருந்தது. அந்த கவிதையில் பல புதிய செய்திகளை சொல்ல முடியும், சில புதிய உணர்ச்சிகளை காட்ட முடியும், புதிய எழுச்சிகளை குளர முடியும் என்று காட்டியவர் பாரதியார். ஆனால் புதுமைப்பித்தனுக்கு முன்னால் உரைநடை என்பது அவ்வளவு செழிப்பமாக இருந்ததில்லை. அந்த உரைநடையை கையில் எடுத்து அதற்கு ஒரு அங்கீகாரத்தை, முறுக்கை தந்தவர் புதுமைப்பித்தன். அவர் நெல்லை தமிழை பயன்படுத்துவது போலவே காவியச்சுவை நிறைந்த தமிழையும் தனது சிறுதைகளுக்காக பயன்படுத்தியிருக்கிறார். அவருடைய அன்று இரவு, கயிற்றரவு, சிற்பியின் நரகம் ஆகியவற்றில் பயன்படுத்துகிற தமிழ் வேறு, நாசகார கும்பல், காலனும் கிழவியும், இப்படி பல கதைகளில் பயன்படுத்துகிற தமிழ் வேர், இப்படி தனது கதையின் கருவிற்கேற்ப உரையிடையை கையாளக்கூடிய வலிமை உடையவராக புதுமைப்பித்தன் திகழ்ந்தார்.
அப்படிப்பட்ட புதுமை பித்தன் தமிழுக்கு செய்திருக்கிற தொண்டும் பணியும் அவரை என்றென்றும் நம் நெஞ்சத்தில் நிறுத்தும். அவர் காலனும் கிழவியும் ஒன்று கதை எழுதியிருக்கிறார். அதிலே போரில் முதல்வனையும் ஊருக்கு மூத்தவனையும் யமதர்மனை அழைத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு விதி யமலோகத்தில் இருந்ததாக சொல்லியிருப்பார். அந்த அடிப்படையில் யமன் ஒரு கிழவியை, ஊருக்கு ஒதுக்குப்புறமாக வாழக்கூடிய ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்த கிழவியை யமலோகத்திற்கு எடுத்துச் செல்வதற்காக வந்திருப்பார். தான் யமன் என்றும் தன்னோடு கிழவி வந்துவிட வேண்டும் என்றும் யமன் சொல்கிற பொழுது அந்த கிழவி தர்க்கிப்பதாக புதுமைப்பித்தன் அழகாக எழுதியிருப்பார். நீ எனது உயிரைத்தான் கொண்டு போக முடியும், உடம்பை கொண்டு போக முடியாது. எனது உயிரை கொண்டு போகக்கூடிய நீ என்னை பற்றிய நினைப்பை, நான் புழங்கிய பாத்திரங்களோடு எனக்கு இருக்க தொடர்பை இல்லாமல் செய்துவிட முடியாது. ஒன்றை இன்னொன்றாக மாற்ற முடியுமே ஒழிய உன்னை படைத்த கடவுளாலேயே அழித்து விட முடியாது என்கிற பொழுது நீ எப்படி என்னை அழிக்க முடியும்? வேண்டுமென்றால் என் உயிரை கொண்டு செல்லலாம் என்று சொல்லுவதாக அந்த கதை அமைந்திருக்கும். அதுபோல காலம் நம்மிடமிருந்து புதுமைப்பித்தனை கொண்டு சென்று விட்டது. ஆனால் அவரது படைப்புகள், எழுத்துகள், அவரது வாழ்க்கை குறித்த நினைவுகள் நம்மோடு என்றொன்றும் இருந்து நமது சிந்தனையை, நமது இலக்கிய ரசனையை மேம்படுத்திக் கொண்டே இருக்கின்றன. இந்த புதுமைப்பித்தனை பற்றி அவரது படைப்புகள் வழியாக மட்டுமல்லாமல் ஒரு அற்புதமான அறிமுக நூலை தோழர் தூமுசி ரகுநாதன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அந்த நூலிலிருந்துதான் நான் உங்களுக்கு இவ்வளவு தகவல்களையும் சொல்லியிருக்கிறேன். புதுமைப்பித்தன் ஒரு நல்ல சிறுகதை ஆசிரியர் மட்டுமல்ல, அவ்வளவு வாழ்க்கை சோதனைகளின் மத்தியிலும் ஏழ்மையின் மத்தியிலும் உற்சாகம் குன்றாத மனிதர் என்பதற்கு பல்வேறு சம்பவங்களை அந்த நூலிலே தோமுசி அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். இந்த அளவில் உங்களோடு தமிழ் சிறுகதையின் பிதாமகர், தமிழ் சிறுகதைக்கு ஒரு ராஜபாட்டை போட்டு கொடுத்த பெருமகன் புதுமைப்பித்தன் அவர்களை அறிமுகப்படுத்துவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.